ஏன் செவ்வாய்க்கிழமையில் இந்த புனிதருடைய நாளை நம்ம கொண்டாடுறோம்? ஏன் வை டு வி ரிமெம்பர் செயின்ட் ஆண்டனி ஆன் டியூஸ்டேஸ்? அவர் இறந்தது என்னைக்கு, எந்த நாள்? வாட் வாஸ் அ டேட்டு என்னைக்கு டேட்டு? ஜூன் மாதம் 13ஆம் தேதி இறந்தார். 1231 வருஷம். சரி, இப்போ பாருங்களேன், இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது. அன்னைக்கு இதை விட பயங்கர கூட்டம் இருந்ததுங்க அவர் இறந்த அன்னைக்கு. அவரை பார்க்குறதுக்கு, அவருடைய அந்த உடம்பை தொட்டு ஜெபிக்கிறதுக்கு, அவர் வழியாக ஜெபிக்கிறதுக்கு அத்தனை பேர், ஆயிரக்கணக்கான. இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்பு அது மாதிரி ஒரு சோஷியல் மீடியா எதுவுமே இல்லாத காலத்தில் கூட அந்த மனுஷனை பார்க்க அவ்வளோ பேர் வந்தாங்களாம். சரி, ஒரு ஃபாதருக்கு அவர்கிட்ட போய் நின்று ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த இறுதி சடங்குகள், அந்த ஜெபம்லாம் இருக்கு இல்லையா, அது ப்ரேயர் பண்ணதுக்கு ஃபாதருக்கே கிட்ட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ பேர் வந்து 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 பார்த்துட்டு போகிறாங்க அவர். அவ்வளோ பேர். அப்போ ஜூன் 13ஆம் தேதி அவர் இறந்தும் அவருடைய அவருக்கான அந்த இறுதி சடங்குகள், ஜபங்கள் ஜெபிக்க முடியவில்லை. அத்தனை பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் அடக்கம் பண்ணது ஜூன் மாதம் 17ஆம் தேதி. 13 இறந்தவரை அடக்கம் பண்ணது 17ஆம் தேதி. அண்ட் இட் ஹேப்பன் டு பி அ டியூஸ்டே. அவர் இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட நாள் செவ்வாய்க்கிழமை. அதனால தான் இன்றும் புனித அந்தோணியாருடைய நாள் என்பது அவரை புதைத்த நாள், புதைக்கப்பட்ட நாளை தான் இன்று திருச்சபையில் நம்ம ஒரு வணக்க நாளாக வச்சுருக்கிறோம்.